வணக்கம். கர்நாடகா எலெக்ஷன் ரிசல்ட் வெளியில் வந்திருக்கு. ஹியூஜ் வின் ஃபார் காங்கிரஸ். இந்த வின் ஃபார் காங்கிரஸை தாண்டி லாஸ் ஃபார் பிஜேபி அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்லாம் மக்கள்லாம் யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் போய் ஒரே ஆப்ஷனாக இருந்த காங்கிரஸ்க்கு போட்டிருக்காங்க. பிஜேபியோட ஓட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா குறையலை, அதே ஓட் பர்சன்ட் மெயின்டைன் இருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைடில் ஜேடிஎஸ் காங்கிரஸ்னு ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட்டே இருந்தது இவ்வளோ காலமாக. அதெல்லாம் காங்கிரஸ் கிட்ட இப்போ போலரைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. 4 வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் கடைசி நிமிஷத்தில் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டா அப்படியே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நினைப்பே முதல்ல தப்பு. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டியில் ஒன்றுமே இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் மோடி அவர்கள் 20 ரேலி பண்ணாலும் சரி, 200 ரேலி பண்ணாலும் சரி, அங்கே அது எடுபடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அந்த பிஜேபி கவர்மெண்ட்டோட நிறைய கீ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இன் சவுத், ஹையஸ்ட் எஃப்டிஐ இன் இந்தியா, ranked first in innovation, ranked first in justice delivery, ranked first in renewable energy, revenue surplus budget in 2023, highest capital expenditure, plus இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே காங்கிரஸ் உடைய அந்த 40% கமிஷன் சர்க்காரா அப்படிங்கிற பிரச்சாரம் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தை 40% கமிஷன் சர்க்காரான்னு சொல்லி மக்கள் மனசில் அதை பதிய வச்சுட்டாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக பிஜேபி தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்வினையும் ஆற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது கர்நாடகா பிஜேபி யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி யூனிட்டாக இருக்கட்டும், என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வரும்போது கிட்டத்தட்ட 51-52% ஆஃப் த ஓட்ஸ் அவங்களால வாங்க முடியுது பிஜேபியால். ஆனால் ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஏன் வாங்க முடியல? சென்டரில் ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. மோடி அப்படிங்கிற ஃபேஸ்க்கு, மோடி அப்படிங்கிற அந்த ஆளுமை நிறைய நலத்திட்டங்களை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. ஆனால் ஸ்டேட்டில் ஏன் பிஜேபி வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி சென்டர் மாதிரியே இன்னொரு மாடலை ஸ்டேட்ஸில் அவங்க நிறுவி ஆகணும். நாங்கள் இந்த ஸ்டேட்டில் ஊழல் பண்ண மாட்டோம், நிறைய மக்கள் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் கொண்டு வருவோம், அதை தாண்டி எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இந்த மாதிரியான மோடி அவர்களை ரெப்ளிகேட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஸ்ட்ராங்கான குட் கவர்னன்ஸ் கொடுத்தா, தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, நிரந்தர முதல்வரே, அந்த மாதிரி நிரந்தரமாக பிஜேபியை ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற சூழல் ஏற்படும். நிறைய முக்கியமான தலைவர்கள் கர்நாடகா மினிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பிஜேபி லீடர்ஸ் எல்லாருமே தோற்றுருக்காங்க, மினிஸ்டர்ஸ் தோற்றுருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஆட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சிடி ரவி அவர்கள் போன்ற ஸ்டால்வார்ட்ஸாக தோற்றுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்களா 2024க்கு இது ஒரு முன்னோட்டம் அப்படின்ட்டு. இது முன்னோட்டமும் இல்லை, தேரோட்டமும் இல்லை. இது 2024 எதிரொலிக்காது. அது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன். நீங்கள் காலகாலமாக எடுத்து ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், ஹிஸ்ட்ரியை பாருங்கள். பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வரும்போது நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 80-90% ஆஃப் த சீட்ஸ், நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், கண்டிப்பாக பிஜேபி ஸ்வீப் பண்ணுவாங்க. இந்த காங்கிரஸோடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இந்த தேர்தல் வாக்குறுதியை எடுத்து பார்த்தோம்னா, திமுக 2021 என்ன கொடுத்துச்சோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொஞ்சம் அங்கங்கே மாற்றி ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், பெண்களுக்கு 2000 ரூபா தருவோம், இந்த பட்டதாரிகளுக்கு 3000 தருவோம், டிப்ளமோதாரிகளுக்கு 1500 ரூபா கொடுப்போம், பெண்களுக்கு இலவசம் பஸ் விடுவோம், இப்படின்ட்டு எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீபீஸ் தான் மெயின் ரீசன் ஃபார் த காங்கிரஸ் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் தேர் அப்படின்னு நம்பப்படுது. ரீஜன் வைஸ் பார்த்தோம்னா அர்பன் சீட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிஜேபி, ஆனால் ரூரல் சீட்ஸை கோட்டை விட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெங்களூர் போன்ற ரீஜன்ஸில் பிஜேபி இதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ அதை விட இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓல்டு மைசூர் ரீஜன் எடுத்துக்கோங்க, அங்கே பிஜேபி போன தடவை விட இந்த தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஜேடிஎஸ்க்கு போக வேண்டிய ஓட்ஸ்லாம் காங்கிரஸ்க்கு போயிருக்கு. இந்த ஆப்போசிட் சைடு அப்படியே போலரைஸ் ஆகி போன தடவை ஜெயிச்ச சீட்ஸ் கூட பிஜேபி இந்த தடவை ஜெயிக்கல. ஜேடிஎஸ் ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சீட்ஸ் எல்லாமே இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்ஸான இந்த லிங்காயத் பெல்ட், கோஸ்டல் கர்நாடகா, இதெல்லாம் காங்கிரஸால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆனால் என்னென்னா அங்கேயும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த நார்தர்ன் கர்நாடகாவில் நிறைய பெருவாரியாக காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, காங்கிரஸ் ஜெயிச்ச உடனே பாகிஸ்தான் ஜிந்தாபாத் ஸ்லோகன்ஸ்லாம் கேட்குது. இதுதான் காங்கிரஸ், அதாவது இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸா, இந்தியன் ஆன்டி நேஷனல் காங்கிரஸா அப்படின்னு நிறையா பேர் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் 5 வருஷம் இருக்குது. நீங்களும் திமுக எதிர்கட்சியாக எப்படி செயல்பட்டுச்சோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை காங்கிரஸால் வரவே முடியாது. பிஜேபி ஆட்சியில் மறுபடியும் அமையும் அப்படிங்கிறது உண்மை. உடனே எல்லாரும் இங்கேருந்து சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, பாஜகவில் காலை பதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா தானே, தண்ணி கொடுக்க சொல்லுங்க உங்களை. காங்கிரஸ் வந்தால் மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போய் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. யாராவது அவர் சொல்லுங்கப்பா. ஸோ இதுதான் சாக்கு, ஒரு எலெக்ஷன் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சவுத் அப்படி, சவுத்தில் எஜுகேட்டடு, சவுத்லாம் இப்படி அப்படின்னு நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், 2024 பார்ப்போம். 2024க்கு அப்புறம் நாங்கள் பேசுவோம். வணக்கம்.
வந்தே மாதரம்.